வாழ்த்துரை வழங்குவதற்கு நம்முடைய உதவி மேலாளர் திருமதி கீதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிச்சிப்பூ சொற்களால் உச்சி மோந்து வணக்கம் தமிழிற்கு வணக்கம் என்று எப்போவுமே தனது உரையை ஆரம்பிக்கும் தமிழ் சங்க தலைவர் 2017 இவரை சொல்லும்போது நானும் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் 5 years அவர் கூட போர்ட்டல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் எப்படி பேசுவாருன்னா, வாங்கோ மேடம் சொல்லுங்கோ அப்படி கொங்குடி தமிழில் பேசுவார். அப்போ நிறைய கிறுக்கிக்கிட்டே இருப்பார், பேப்பராக கிறுக்கிட்டே இருப்பார். அதுக்கு பாலச்சந்தர் சார் இருப்பார், அவர் இப்போ இல்லை. அவர் டைப்பிஸ்ட் மாதிரி அப்படியே அச்சடித்த மாதிரி இவரோட ஹேண்ட் ரைட்டிங் அவருக்கு மட்டும்தான் புரியும். அவர் அப்படியே எழுதி கொடுப்பார். இவர் படிக்கும்போது தான் எனக்கு தெரியும் இவர் தமிழ். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவர் முனைவர், புத்தக பித்தன், தமிழ் சங்க தலைவர் என எல்லாரும் பாராட்டும்படி பெரிய ஆளாயிட்டார். அப்புறம் நம்ம பிரமோத் சார் கூட சொன்னார், ஒரு 350 பேர் டிஎல்பி ஸ்டாஃபோட ஒர்க் பண்ணது என்னோட லைஃப் டைம் மறக்க முடியாத டைம்னு. இவர் கூட டிஎல்பி ஸ்டாஃப் எப்படின்னா, ஒரு தடவை நானும் உட்காந்துருந்தேன். அப்போ ஒருத்தர் பேசும்போது, தலைவா சொல்லுங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு அறிவாளை தூக்குனாரு. அப்பாடா, நான் லைஃப்லேயே இந்த மாதிரி சினிமாவை தவிர பார்த்ததில்லை. அவர் உடனே நான் எழும்பிட்டேன். உடனே மேடம் என்ன மேடம் பயப்படுறீங்களா ஒன்றும் அந்த ஸ்டாஃப்னு சொன்னார். இல்லை மேடம் பயப்பட வேணாம் ஒன்றும். அந்த மாதிரி ஸ்டாஃப் எல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணி அவரோட பணியாற்றிருக்கிறாரு. ஆனால் ரவீந்திரன் சார் சேர்மேனாக இருக்கும்போது மாதந்தோறும் ஒரு இது நடத்துவாங்க, சங்க அறநானூறு புறநானூறுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா நம்ம ஸ்டாஃப் ஒரு 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் சேர்மேன் வரும்போது இங்கே அரங்கமே நிறைஞ்சிருக்கும். எல்லா கால் பாயிண்ட் ஸ்டாஃபும் அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்படி அந்த ஸ்டேஜையே ஃபுல்லாக, அரங்கத்தையே ஃபுல்லாக நிறைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அவர் கண்ட்ரோலில் தான் அந்த ஸ்டாஃபுங்க எல்லாருமே இருப்பாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் இவர் நிறைய பேச்சாளர்களை உருவாக்கியிருக்காரு. என் பின்னாடி இருக்கிற சந்திரசேகர் ஃபஸ்ட்லெல்லாம் நல்லாலாம் பேச மாட்டார், என்ன மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா நல்லா எடுத்து நடத்துகிறாரு. காளிதாஸ் இல்லை வேறு ஆனந்த், மெயினாக நம்ம ட்ரஸ்டி ஆனந்த் ஃபஸ்ட்டில் பிட் எழுதி படிச்சுட்டு மேடம் நானும் பேசுகிறேன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா பட்டிமன்றத்தில் சரமாரியாக வாதாடுறாங்க. ஒருவேளை எனக்கும் ஒரு அப்போ அந்த சான்ஸ் கொடுத்துருந்தானா நானும் உங்கள் கூட உட்காந்துருந்துருப்பேன். எனக்கு கிடைக்கல சார், பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதம் ரிட்டையர்டு. அதுக்கப்புறம் இவர் இவ்வளோ தூரம் புஸ்தகம் எழுதுறது, பேப்பர், இப்போவும் ஒரு பேப்பரில் அவரோட டேபிளில் பார்த்தீங்கன்னா ஷீட்டாக எழுதி நிறைய பேஜாக கிறுக்கி வச்சுருப்பார். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஒய்ஃப் தான். அவர் லவ் மேரேஜு. அது ஒருத்தர் இவ்வளோ தூரம் பொறுமையாக உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கணும்னா அவங்க தான் அவரை அவ்வளோ நல்லா வச்சுக்கிறாங்க. எந்த கஷ்டமும் கொடுக்காம, எந்த பேர்டனும் இல்லை. எல்லாமே பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாம் அவங்க பார்த்துக்கிறதுனால இவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு புஸ்தகமாக. சரி, அதனால் நம்ம மக்களும் அதை அனுபவிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இவர் நம்ம டிஎம் சார் சொன்னார், நீங்கள் எழுதுகிற புஸ்தகம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரும் படிக்கணும்னு. எனக்கும் ராமானுஜம் புக்கு கொடுத்துருந்தாரு. அந்த புக்கை நான் வீட்டில் கொண்டு படிக்கலான்னு வச்சுருந்தேன். நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தா என் பையனும் பொண்ணும் இது பண்ணுறாங்க, எங்கள் அம்மா ஆஃபீஸில் தான் ராமானுஜம் ஒர்க் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த பசங்க அதை படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்களே சாரோட இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லா ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனும் சார் எடுத்து நடத்துவார். அது பெரிய விஷயம். ஏன்னா இவருக்கு யாரையுமே தெரியாது. போர்ட்ரஸ் டிஎல்பி ஸ்டாஃப் மட்டும்தான் தெரியும். போர்ட்ரஸில் போர்ட்ரேஜை மட்டும்தான் தெரியும். போர்ட்ரேஜ் ஸ்டாஃபை மட்டும்தான் தெரியும், வேறு யாரையுமே தெரியாது. ஏரியா ஸ்டாஃப் தெரியாது, அடுத்த டிவிஷன் உள்ள பேரும் தெரியாது. ஆனால் யார் ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் நாம் எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த தமிழ் சங்கத்தோட எல்லா ஸ்டாஃபுக்கிட்டேன்னு சொல்லி அதை எடுத்து நடத்துவார். அவரும் பேசுவார் மணக்கும் தமிழில். அதனால் அதெல்லாம் இனி மிஸ் பண்ணுவோம். அதெல்லாம் அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் இனிமேலும் எல்லோரும் உங்களை நீங்கள் கூட நடத்தலாம் சார் இங்கே இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சார் நான் அவரோட பேசும்போது எப்போவுமே அவரோட ஃபேமிலியை பற்றி தான் பேசுவார். என் ஒய்ஃப் மேடம், என் பசங்க, என் பொண்ணு டாக்டரு, என் பொண்ணு ஐஐடியில் படிச்சிச்சு அப்படின்னு அதை பற்றி பேசுவார். அது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த அன்பு, லவ் நல்லா தெரியும். சரி, உங்கள் என்னுடைய வாழ்க்கை அந்த அன்போடும் நல்ல உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும்
சந்தோஷத்தோடும் வாழணும். இங்கே வந்து தமிழ் சங்கத்தை கண்டினியூ பண்ணணும்னு நான் வேண்டி வணங்கி இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பமே பிச்சி பூ சொற்கள்னு சொல்லி இன்னும் கலக்குனவங்க முதல்ல யோசிச்சாங்க, நான் பேச முடியுமா அப்படி இப்படின்ட்டு. பாருங்க, நீங்களும் அந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க. இதில் வந்து இவங்க சொன்னது இன்னொரு விஷயம் என்னன்னா, சார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நீங்களும் வந்து எழுதுங்க, புத்தகத்தை எழுதுங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது அவர் விரைவாக எவ்வளோ சீக்கிரம் எழுதுறாருன்ட்டு. என்னால் வீட்டில் போய் எழுத முடியல சார், வீட்டு வேலை இருக்கிறதுனால முடியல சார். அதான் சார், ஒரு புத்தகத்தை பாதி வரைக்கும் எழுதியிருக்கேன் சார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி முடிச்சு காமிக்கிறேன் சார். முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். நன்றி.